ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ஹெச்சி டெஸ்ட்டுக்கான 27வது தேர்வு தான் பார்க்க போகிறோம். இதுதான் ஃபைனல் தேர்வு. இது வரைக்கும் 26 தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 6 to 10th வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் வச்சு முடிச்சாச்சு. இப்போ 27வது டெஸ்ட்டு 6லேருந்து 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய முழு தேர்வு. இதோட நம்ம எம்ஹெச்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதோட ஒவ்வொரு டெஸ்ட்டும் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எம்ஹெச்சி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதோட நம்ம எம்ஹெச்சி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 2024 6 முதல் 10ஆம் வகுப்பு முழு தேர்வு. பொதுத்தமிழ் டெஸ்ட் 27. முதல் கேள்வி, இவற்றுள் பொருந்தாதவை எவை? கனிச்சாறு, கொய்யாக்கனி, தமிழ்நலம், நூறாசிரியம். ஆன்சர் தமிழ்நலம். காரணம், மற்ற எல்லாமே நூல்கள், பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள். எந்த ஆண்டு ராமன் விளைவு வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1928ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. 22ல் சௌரி சௌரா அந்த நிகழ்ச்சி நடக்கும். பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது டேஸ். ஆன்சர் மடமை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்பொல் இது எந்த நூலின் அடிகள்? ஆன்சர் திருக்குறள். உள்ளத்தில் டேஸ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறம். ஆன்சர் குற்றம். இளஞ்செஞ்சிலுவை சங்கம் அப்படின்றது இதோடைய கலைச்சொல் என்ன? ஆன்சர் இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்றதுக்கு ஜூனியர் ரெட் கிராஸ், ஜேஆர்சி. கடலின் பெயர்களில் பொருந்தாதது எது? ஆன்சர் இவற்றில் எதுவும் இல்லை. இது மூணுமே ஆழி, பறவை, அழுவம் மூணுமே கடல்ன்ற பொருளில் தான் வரும். சிட்டுக்குருவியின் இனம் அதிகம் அழிவதால் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்னும் நூலை சலீம் அலி எழுதியுள்ளார். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று தவறு. காரணம், அவரோட வாழ்க்கை வரலாறுக்கு தான் அந்த பெயரை வச்சிருப்பாரு. ஸோ அவர் அந்த இதுக்கு ஃபீல் பண்ணார் தான், ஆனால் அது அழியிறதுக்காக தான் வீழ்ச்சின்ற பெயர் வச்சாருன்றது அந்த நூலை எழுதினார்ன்றது தவறு. அவருடைய சுயசரிதை மாதிரி தான் இந்த நூல். நாணல் என்பதன் தாவர இலை பெயர் என்ன? ஆன்சர் தோகை. சூரன் இது எதனை குறிக்கிறது? ஆன்சர் வீரன். செல்கிறான் என்பது டேஸ் ஆகும். ஆன்சர் வினை பகுபதம். இவற்றுள் பொருந்தாதது எது? ஆன்சர் பி. காரணம், பெயர் பகுபதம்ன்றது பெரியார்ன்றது கரெக்டு தான், ஏன்னா இது ஒரு பெயர் தான். உரி பகுபதம்ன்றது பகாபதம்ன்றதுக்கு நனின்றது வரும், கண்டிப்பாக கரெக்டு தான், ஏன்னா அதை பிரிக்க முடியாது. இடைப்பகாபதம் அப்படின்றதுக்கு கொள் அந்த மாதிரி தான் வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ வாழ்ந்தான் அப்படின்றது வினை பகுபதம்க்கு வரணும், இடைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. நே என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டுபிடி. ஆன்சர் அன்பு. நேனா நேசம், அன்பு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. நோ என்பதன் ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டுபிடி. ஆன்சர் நோய். நோய்க்கு தான் நம்ம நோ சொல்வோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாயக்கர் கால சிற்ப கலைநுட்பத்தின் உச்சநிலை படைப்பு எந்த மாவட்டத்தின் அண்மையில் பேரூர் சிவன் கோவிலில் உள்ளது? ஆன்சர் கோயம்புத்தூர். சாலையில் இரட்டை மஞ்சள் கோடு வரையப்பட்டிருந்தால் முந்துவதற்கு எக்காரணம் கொண்டும் வலது பக்க சாலையை பயன்படுத்தக்கூடாது என்பது பொருள். கூற்று சரியா தவறா? ஆன்சர் கூற்று சரி. புகைப்பட ஓவியங்களை பஜார் பெயிண்டிங் என்று அழைப்பர். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் தவறு. காரணம், நாட்காட்டி ஓவியங்களை தான் நம்ம பஜார் பெயிண்டிங்னு சொல்வோம். இளமையில் கல் என்பது என்ன தொடர் ஆகும்? ஆன்சர் விளைவு தொடர். புலி வருகிறது இது என்ன தொடர்? ஆன்சர் உணர்ச்சி தொடர். ரிட்ஜ் என்பதன் தமிழ் சொல்லை காண்க. ஆன்சர் மலைமுகடு.
இந்த இதை பொறுத்த வரைக்கும் புலி வருகிறதுன்றது வந்து ஒவ்வொரு இடத்துல அச்சம்ன்றதுக்கு பயன்படுத்தும். இப்போ காட்டில் டக்குன்னு புலி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டு ஓடுவாங்க. இதே ஜூவில் வந்து புலி வருது அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியோட, ஏன்னா பார்த்துட்டோம் புலியை அப்படின்ற அந்த மகிழ்ச்சியோட சொல்கிறது. ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் அது என்னதில் தான் வரும், உணர்ச்சியில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து 20 கேள்விகள் இருக்குது. 20 கேள்விகளும் தொடர்ந்து எழுதின எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். மெயின் எக்ஸாமுக்கும் எங்களுடைய டீம் சார்பாக ஆல் தி பெஸ்ட். 20 மார்க்குக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம எம்ஹெச்சி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ எந்த இடையில பிரேக் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து 27 டெஸ்ட்டுமே கரெக்டாக வச்சு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து தொடர்ந்து இருக்குது. நீங்கள் திருப்பி படித்து கூட அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.